ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு 7th பயாலஜி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 7th சாப்டர் சயின்ஸில் எடுக்க போகிறேன். என்சிஆர்டி சிபிஎஸ்சிக்கு தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். 7th சாப்டர் பயாலஜியில் சாப்டர் நேம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட இதில் வந்து பிளட்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். பிளட்டுன்றது ஒரு ஃப்ளூயிடு. அந்த ஃப்ளூயிட் பேர் அந்த ஃப்ளூயிடோட பேர் நேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளூயிட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு லிக்விட். அதோட லிக்விடோட நேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. பிளட்டில் வந்து 95% பிளாஸ்மா இருக்குது அண்ட் 5% செல்ஸ் இருக்குது. இப்போ வந்து பிளாஸ்மா வந்து 3 வகையாக இருக்குது. அதில் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் அப்படின்ருக்கு. இப்போ வந்து ஆர்பிசி என்ன பண்ணுவோன்னா, அதுதான் வந்து ஒரு ரெட் கலரில் நம்ம பிளட்டில் வந்து ரெட் கலர் ஏன் இருக்குன்னா அந்த ஆர்பிசி தான் அந்த வேலையை பார்க்குது. என்னென்னா அது வந்து ஹீமோக்ளோபின் அந்த இடத்துல இருக்கிறனால தான் அது வந்து பிளட் வந்து ரெட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஆர்பிசி என்ன பண்ணுன்னா, தே வில் கேரி அவுட் த ஆக்சிஜன், ஓகேவா. அதுக்கப்புறம் டபிள்யூபிசி என்ன பண்ணுன்னா, தே வில் பைட் த ஜெம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஜெம்ஸையும் பாக்டீரியாஸையும் வந்து இந்த டபிள்யூபிசி வந்து சாப்பிட்ரும். அதை வந்து நம்ம ப்யூரிஃபைடாக வச்சுக்கணும் நம்ம பிளட்டு. அதோட வேலை பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி. அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணுன்னா, அவங்க வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க அந்த லா ஆஃப் பிளட்டை. அதுக்கப்புறம் தே வில் மேக் கிளாட்லெட்ஸ்னால் அந்த ரத்தம் கட்டிக்குதுல, நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல கிழிச்சிருந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஆக்சிடெண்ட்டாக இப்போ வந்து ஒரு இடத்துல கிழிஞ்சிருச்சு, நம்ம கையில் ஏதோ ஒன்று அந்த நைஃப் வச்சு அப்படி அறுத்துக்கிறோம் தெரியாமல், இப்போ நம்ம குக் பண்ணுறோம் அது தெரியாமல் அறுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிளட்டு ரொம்பயா வருது, லைட்டாக வந்துட்டு அப்படியே போயிடுது. மேபி ரொம்ப வந்தால் ரொம்ப கட்டாக இருக்கிறதுனால தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதுவே சரியாயிடுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிளேட்லெட்ஸ் வந்து வந்துடும். அது வந்து அந்த பிளட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு கிளாட்லெட்ஸ்னால் அந்த ரத்தம் கட்டிக்கும், அது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அந்த பிளட்டில். அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து பிளட் வெசல்ஸ் பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று ஆர்டரி, இன்னொன்று வெயின்னு. இதில் இருக்குல்ல, இது தாங்க இந்த பிக்சரில் இருக்கக்கூடியதான் அந்த பிளட் வெசல்ஸில் இருக்குது. Actually, blood vessels are divided into 2. One is artery and another is vein. Thank you guys. Mar is known as an AA subscribe penny.